அர்ஜுன் சம்பத் எப்படி செயல்படுத்துவார்? அர்ஜுன் சம்பத் எப்படி செயல்படுத்துவார்? நாங்க எல்லாத்தையும் இந்து உணர்வாளர் தான் மாட்டோம். ஊர்ல இன்னைக்கு ஒரு இடம் உறுதியாகி போச்சு. இருக்குதானே, அப்புறமும் இப்படி நடந்துச்சு. என்ன நீங்க பொண்ணு கேட்டா கொடுத்துடணுமா? ஏய் வாய முன் ஏந்து போட, ஏதாவது அசிங்கமா பேசிட்டு போற. ஆஃப் மென்டல் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. முத்துன பைத்தியம் யாருக்கும் பிரச்சனை பண்ணாது. ஓரமாக உட்காந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு அதுவா தெரியும். அறப்பைத்தியர்களை கடிச்சு வச்சிடும், கொதறி விட்டுரும், கீறி விட்டுரும். இது பூரா அறப்பைத்தியம். மென்பொறியாளர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார், அமைதியா இருந்துடுறீங்களே. யார் அமைதியா? சிக்கிட்டாண்டா காந்தவல்லியோட கள்ள பூசம். ஒரு மென்பொறியாளர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கார், அமைதியா இருந்துடுறீங்களே. யார் அமைதியா? இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். சாதியின் பேர்ல ஆணவ படுகொலை நடந்தா கம்முன்னு ஆயிடுறீங்களே. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. என்ன பண்ணும் அதுக்கு? எங்க ஆர்ப்பாட்டம் கவனிக்கல, அதனால கேக்குறேன். அதெல்லாம் வந்துங்க கொலைதான். கொலைதான். யாரு இல்லைன்னா கொலைதான். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு. ஆணவ கொலை காரணம் யாரு? திராவிட இயக்கம் தான். ஆனா இந்த டைலாக் இப்ப நீ என்கிட்ட சொன்னா சரி, இதே டைலாக் எங்க அண்ணன் சிவாஜி கிட்ட போய் பேசியிருந்தா, மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? ஜாதிக்கு யார் காரணம்ன்ற, இந்த ஜாதி வெறிக்கு யார் காரணம்ன்ற, எல்லாம் பூரா இவன் தான், கிறிஸ்தவன் தான். வேற யாரு? இதுக்கு முன்னாடி ராமானுஜர் என்ன சீர்திருத்தம்? ராமானுஜர் ஒரு சீர்திருத்தம் நல்ல பண்ணல எதுவுமே. நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற. யூ ஆர் ரியலி a god gifted child. அந்தனர் சமூகம் பெரிய சமூகம் நல்லா சொல்றேன். அப்படி எல்லாம் இருந்துச்சா என்ன? கிறிஸ்துவர்கள் உருவாக்கலையா? கிறிஸ்தவன் வந்து உருவாக்குனாங்க, இந்த ஜாதி உருவாக்குனாங்க. ராமானுஜர் என்ன பண்றாரு? இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல இருக்கேன். ராமானுஜர் நல்லது பண்றாரு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. என்ன நல்லது? நல்லது பண்ணாரு. சீர்திருத்தம் பண்ண எல்லோத்துக்கும் பொது உடைமையாக்குறாரு. பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. ஆன்மீகத்தை எல்லோருக்கும் பொது உடைமையாக்குனார். எதன் பேரால் தனித்தனியா இருந்துச்சு? எதன் பேர்ல இல்லை. அந்த செயல்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். நம்பிக்கை உள்ள எல்லோரைக்கும் சமம்னு முறைப்படுத்தினார்ல. அப்ப அதுக்கு முன்னாடி அப்படி சமம் இல்லாம அப்படி இல்லை. அப்புறம் எதைத்தான் முறைப்படுத்தினார்? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு, அப்புறம் என்னதான் பண்ணாரு? இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. ராமானுஜர் பீரியட்ல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல. எப்ப கிறிஸ்தவம் வந்தானோ அப்போ அரசு வேலையில இவனுக்கு சலுகை, மதம் மாறினா சலுகை. இவன் மூஞ்சில காரி துப்பணும் போல இருக்கு. இந்த ஜாதிக்கு சலுகை, இந்த ஜாதி மோசம், அந்த ஜாதி உயர்ந்தது என்ன பேசுறது கிறிஸ்தவம். எனக்கு சரி, நந்தனர் கோயிலுக்குள்ள ஏன் போக முடியல? நந்தனர் எந்த கோயிலுக்குள்ள போக முடியல? நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. கொப்பம் கோத்தான் கொம்மா எல்லாம் லூசுன்னு. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஒரு கதவு பூட்டியே வச்சிருக்கோம்ல, ஏன்? பொய். எந்த கோயில் கதவு? இந்த சிதம்பரம் கோயில்ல கனகசபை மண்டபம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த மண்டபத்துக்கு மக்களும் போய் அங்க போய் வழிபடலாம். அங்க இருந்து நேரடியா பார்த்தா சாமி தரிசனம்ங்கிறது கொஞ்சம் தெளிவாவே தெரியும். அந்த கனகசபை மண்டபத்துக்குள்ள பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணாத அட்டுழியம்ங்கிறதே இல்லை. இந்தியாவுடைய பிரசிடென்ட் கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாலே தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நல்லா வாஷ் வேற பண்ணுவாங்க. சார், நந்தனாருடைய வரலாறு, அவர் பேர் திருநாளை போவார். சரி, திருப்புங்கூர் அப்படிங்கிற இடத்துலதான் சரி அவருக்கு நந்தியை நகர்த்தி வச்சு காட்சி அளிச்சார். யார் உங்களுக்கு நீங்க பெரிய புராணம் படிச்சிருக்கீங்களா? சும்மா தெரியாம தீக்காக்காரம் பேசுற மாதிரி நீங்க சொல்லுங்க. திருநாளை போவார் நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் இருந்தார். அவருக்கு நந்தனார்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த நந்தனார் யாருன்னா, தில்லை நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த நடராஜருக்கு நடராஜருங்கிற பேரை வச்சவரே இவர் தான். ஏன்னா நடனம் ஆடக்கூடிய நிலையில அவர் இருக்காரு, அதனால அவருக்கு நடராஜர் அப்படிங்கிற பேரையே அவர் தான் வச்சார். அவருக்கு என்ன மாதிரியான நிலைமை திரும்ப நடந்துச்சு? இவர் சாதிய படிநிலையில கடைசியா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாதியை சார்ந்தவரா இருந்தார். மிகப்பெரிய சைவ பக்தரா இருந்தார். அவருக்கு தில்லை நடராஜர் கோயில்ல போய் நடராஜரை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ஆனா
அந்த ஊருக்குள்ளேயே காலடி எடுத்து வைக்கிறதுக்கே இவருக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரியான நிலைமை இருந்துச்சு. தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஒரு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய இரியா யோசிக்க அப்படியா தப்புன்னு எப்படி அடிக்கிறது அப்ப யோசி.